இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பைக்குக்கு ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்றதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ப்ரோஸ்பெக்கோட ப்ராடக்ட்டு. க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் உங்களோட ரைட் சைடு ஹேண்டில் பாரில் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆலன் கீ வச்சு டைட் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் ஒரு 60ல் நான் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை லாக் பண்ணுறேன். எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ 60லே தான் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஸ்பீடு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் உங்களோட ஆக்சிலரேட்டரை க்ளோஸ் பண்ணாலே போதும், நார்மல் ஆகிடும். ஸோ ரியல் டைமில் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா தான் ஒர்க் ஆச்சு. பட் இது ஒரு ரெக்கமெண்டபிள் ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. பிகாஸ் அது வந்து ஜஸ்ட் உங்களோட ஆக்சிலரேட்டரை ஹோல்ட் பண்ணுது, அவ்வளோதான். ஆஸ் எ பிகினராக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரு காஷியஸான ரைடராக இருந்தால் மட்டும் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம பயோவில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க மோட்டாரிசம் இந்தியாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.